கொடைரோடு அருகே கன்னிமார் நகர் பிரிவில் மர்ம நபர்களால் கூலித் தொழிலாளி வெட்டுப்படுகொலை. அம்மைய நாய்க்கனூர் போலீசார் விசாரணை. கொடைரோடு அருகே காந்தி நகரில் வசித்து வருபவர் மரம் வெட்டும் கூலித் தொழிலாளி அழகசாமி, வயது 52. இவருக்கு மனைவி மற்றும் 2 மகன்கள் உள்ளனர். இந்த நிலையில் வியாழக்கிழமை இரவு 8 மணி அளவில் வழக்கம்போல் தோட்டத்திற்கு சென்றுவிட்டு திரும்பிய போது திண்டுக்கல் மதுரை தேசிய 4 வழிச்சாலை கன்னிமார் நகர் பிரிவு என்ற இடத்தில் வந்தபோது மர்ம நபர்கள் 2 வழிமறித்து சரமாரியாக வெட்டியதில் ரத்த வெள்ளத்தில் துடிதுடித்த அழகசாமி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த அம்மைநாயக்கனூர் காவல்துறையினர் அழகசாமியின் உடலை கைப்பற்றி திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியதில் மதுரை மாவட்டம் செக்கானூரில் அருகே உள்ள கோட்டையூரைச் சேர்ந்த வேங்கையன் மகன் சிவா, வயது 24 என்பவர் பொட்டிசெட்டிப்பட்டி கிராமத்தில் திருமணம் முடித்து அங்கே வசித்து வந்ததாகவும், புதன்கிழமை அழகசாமிக்கும் சிவாவுக்கும் வாய் தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அதே ஊரில் வசித்து வரும் ராமசாமியின் மகன் பாலு, வயது 28 ஆகியோர் சேர்ந்து கொலை செய்திருக்கலாம் என்று தலைமறைவாகியுள்ள நிலையில் இருவரையும் காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் கொலை நடந்த இடத்தை பார்வையிட்டு கொலைக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தினார். மேலும் அம்மைநாயக்கனூர் சார்பு ஆய்வாளர் தயாநிதி தலைமையிலான தனிப்படை காவல்துறையினர் குற்றவாளியை தீவிரமாக தேடி வருகின்றனர்.